நான் போகிறது விருதாச்சலம். போர்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி வரத்துக்கு விருதாச்சலம் இங்கே போட்டிருக்க போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் திட்டக்குடி, ஜெயங்கொண்டம் போட்டிருக்கு. ஆனால் நிற்கிற பஸ் எல்லாம் பாருங்க எல்லாமே திருச்சி தான் நிற்குது. ஒரு பஸ் அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் விட்டுருந்தா கூட போயிருக்கலாம். வந்திருக்க அங்கே கோயம்பேடுல இருக்க எல்லாருமே கொண்டு வந்து இவரில் கோயம்பேடுலேருந்து வந்திருக்காரு. கோயம்பேடுல இருக்கவங்க இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க, வாங்க பஸ்ஸில் இருக்க பஸ் இருக்குன்ட்டு. ஆனால் இங்கே 1 ஹவருக்கு ஒரு பஸ் விட்டுருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் திருச்சி பஸ்ஸாக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் காலியா போகுது. எந்த ஆபீசரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரு ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வைக்கல, ஒரு ஏதாவது கன்சர்ன் சொல்லணும்னா அந்த கன்சர்ன் சொல்றதுக்கு நம்பர் இல்ல, ஒரு உயர் அதிகாரிங்க இல்ல, யாரை கேட்டாலும் எதுவுமே ஒண்ணுமே தெரியல. இனிஷியல் ஸ்டேஜ்ல இப்படி இருக்குன்னா இன்னும் போக போக எப்படி இருக்கும்? அப்ப பொங்கலுக்கு தான் விட்டுருக்கதே எல்லாமே நார்மல் பேசிக் பஸ் விட்டுருக்காங்க. இதுல நாங்க லாங் டிஸ்டன்ஸ் போனோம்னா அந்த பஸ்ல லக்கேஜ் வைக்கிற கம்பார்ட்மெண்ட்டும் கிடையாது. இருந்தாலும் நாங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். அட்ஜஸ்ட் பண்ணி போலான்னா கூட பஸ் இல்ல. இது சொல்றதுக்கு கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்ப எங்க இது வச்சிருக்காங்க, போர்டு வச்சிருக்காங்க, திருச்சி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த போர்டுக்கு என்ன யூஸ்? இது யார்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது? அப்ப சிஎம் செல், டைரக்ட் செல், சிஎம் செல் எழுதி போட்டா நாங்க சிஎம் செல்லுக்கு டைரக்டா அடிச்சிருவோம். ஃபெஸ்டிவலே நாங்க செலிப்ரேட் பண்றதே போறோம். ஆனா ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது எங்க மூட் அவுட்ல தான் போறோம். இல்ல எங்க பஸ் கிடையாது, என்ட்ரன்ஸ்ல க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிருங்க. இது சும்மா நாங்க பேருக்கு தான் பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம், பஸ் எல்லாம் விட மாட்டோம். நீங்க ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல நாங்க எப்பவுமே இந்த பெருங்கலத்தூர்ல அங்கங்க நின்று போயிடுவோம்ல. எதுக்கு அப்ப தேவையில்லாம ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க, பஸ் இல்ல, அதுல போர்டு வச்சிருக்காங்க, போர்டு கீழே பஸ் இல்ல. எப்ப வரும்ன்ற ஒரு ஷூரிட்டியும் இல்ல. பொங்கலுக்கு வந்திருக்கோம் பஸ்ஸுக்கு, இது போகி போகுது, பொங்கல் வந்துடும். இன்னும் மாட்டு பொங்கலே போனாலும் பஸ் வராது போல இருக்கு. யாருக்குமே தெரியவும் இல்ல. யார்கிட்ட போயிட்டு நாங்க இதை கேட்கறது? கரெக்டான சிச்சுவேஷன்ல இருக்கு. வயசானவங்க எங்க அம்மா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். இல்ல கொஞ்சம் நல்ல பனி கொட்டிட்டு இருக்கு மேல. இப்போ உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இவங்க என்ன சொல்றாங்க, விழுப்புரத்துல மாறி போன்றாங்க. ஓகே, மாறி போறோம். பாதி நேரம் கட்ட நேரத்தில் அங்க போனா கூட இதே நம்பிக்கை எப்படி இருக்கும் பஸ் இருக்கும்னு நாங்க எதை வச்சு நம்புறது? இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு பஸ் கிடையாது, பச்சை புள்ள இது. அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்தனால விபத்து பஸ் சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுட்டு தெருவுல உட்கார்ந்துருக்காங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. இந்த குழந்தை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு பஸ் வரல. இது வரைக்கும் ஆன்சர் கூட சொல்ல மாட்டாங்க. கேட்டா இப்போ வரது டவுட்ன்றாங்க. கேட்டா வரது டவுட். உளுந்தப்பேட்டை பஸ் வந்தாலே பெருசுன்றாங்க. என் பேரு நதியாங்க. நான் 9:30 மணிக்கு இங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தேன். கள்ளக்குறிச்சி பஸ், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் எதுவுமே பஸ் வரல. இது வரைக்குமே வரல, ஒரு பஸ் கூட வரல. நாங்க குழந்தைங்கள, பச்சை குழந்தைங்கள வச்சுட்டு இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கோம். கள்ளக்குறிச்சி போகணும். நாங்க 9:30 மணிக்கு வந்தோம், மணி 12 ஆகுது. குழந்தைங்கள வச்சுட்டு, சின்ன சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இன்னும் வரல. இங்க பாருங்க, பிஞ்சு குழந்தை வச்சுன்னு இருக்காங்க. 3 மணி நேரம் பாருங்க, குழந்தைய பாருங்க. இவ்வளவு சின்ன குழந்தைங்களை வச்சு உட்காந்துருக்கோம். ஒரு பஸ் கேட்டா சரியா சொல்லவே மாட்டேங்காங்க. இந்த டைம்ல வரும், வரதே டவுட் தான்றாங்க. கேட்டதுக்கு ஒரு தெரியாம போய் கேட்டாக்கா வரதே டவுட் தான். வந்தா பெருசுமா, அதிசயம் தான் அப்படின்றாங்க. இது என்ன வார்த்தை இதெல்லாம்? என் பேர் காளீஸ்வரன். நான் மதுரை, என்னோட சொந்த வீடு மதுரை தான். நாங்கள் பீச்சர் தங்கியிருக்கோம். இப்போ நாங்கள் காலையிலே கோயம்பேடு விசாரிச்சோம், எங்கே பஸ் எங்களுக்கு வரும்னு அலோகேட் பண்ணது. டிக்கெட்டில் போட்டிருக்கபடி கோயம்பேடு தான் போட்டிருக்காங்க. நாங்கள் கோயம்பேடே காலைல கேட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, கோயம்பேடு போங்க, இங்கே வந்துருங்க. இப்போ நாங்கள் ஹெல்ப் டெஸ்கில் போய் இப்போ கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இங்கே வாங்க, இங்கே என்னது இந்த சிட்டி பேர் என்னது, கிளாம்பாக்கம் வாங்கினாங்க. ஸோ அங்கே பேனரில் போட்டிருந்தாங்கன்னா எஸ்சிடிசியில் இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே பார்த்தோன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டக்டர் கேட்கும்போது நாங்கள் கோயம்பேடில் பஸ் கிளம்பிடுச்சுன்றாங்க. ஸோ அது 2 ஹவர்ஸ் முன்னாடி சொல்றாங்க. அது இல்லாம கன்ஃபர்மேஷனுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வருது எங்களுக்கு மெசேஜ். கண்டக்டர் போன் பண்ணி கேட்டா நாங்க கோயம்பேடு கிளம்பிடுச்சு, நீங்க இங்க என்ன பண்றீங்க கேக்குறாங்க. இங்க டெஸ்ட் கேட்டா இங்க உள்ள நிக்குன்றாங்க. சோ இப்படிலாம் பண்ணா நாங்க 2 ஹவர்ஸ் நாங்க இப்ப டிராவல் ரோமிங்ல இருக்கோம். எங்களோட மென்டாலிட்டியை பாருங்க அம்சம். ஆஸ் எ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க நீங்க எப்படி இருக்கும்னு. மென்டாலிட்டியை பாருங்க, எங்களுக்கு பாதிக்காது. அப்போ நாங்களும் இங்க ஸ்டே படிச்சுதான் இருக்கோம், இங்க படிக்கிறோம், வேலை பார்க்குறோம் இருக்கோம். இப்போ 2 ஹவர்ஸ் நாங்கள் ரோமிங்லேயே இருக்கோம். இப்போ எங்களுக்கு மணியும் லாஸ்ட்டு, பாடியும் டயர்ட் ஆகுது. இப்போ திரும்ப நாங்கள் 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம் மதுரைக்கு.
இதெல்லாம் எங்கள் கான்சன்ஸ் வந்து பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து நீங்கள் இப்படி ப்ராப்பரே இல்லாமல் ஒரு அவேர்னஸே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அப்போ நாங்கள் எப்படி வந்து இங்கே வருவோம் எப்படி நாங்கள் சென்னைக்கு வந்து வருவோம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள்